ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஏற்றுமதி தொழில். நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், மெம்பர்ஸ் இவங்க எல்லாமே என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அதாவது ஏற்றுமதி தொழில் செய்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு, நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா எப்படி சார் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, எல்லாமே அதாவது ஏற்றுமதி தொழில் தொடங்கிட்டு, நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு, நான் இனிமேல் தான் பையர் தேட போகிறேன், பையரை கண்டுபிடிக்க போகிறேன் என் ப்ராடக்ட்டுக்கு அப்படின்றது ஒரு சரியான அப்ரோச் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏற்றுமதி தொழில் நீங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணணும், கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, ஏற்றுமதி தொழில் நம்ம எடுத்து இறங்கி முயற்சி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் முதல்ல ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு செட் ஆகும், என்னால் இதை செய்ய முடியும், நான் இவ்வளோ தூரம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன், இனிமேல் நான் இறங்கி நான் ஜெயிக்க முடியும், என்னால் முயற்சிகளை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்றுமதி தொழிலை நீங்கள் தொடங்கணும். உங்கள் நிறுவனத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்லலாம் நீங்கள் ஐஇ கோட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் போய் மெம்பர் ஆகிறது, அப்புறம் இடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே எடுத்து ஒரு ஏற்றுமதி நிறுவனம் நீங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இதில் நம்ம இறங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடணும். அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலையே இதுதான். நேராக போய் ஒரு கிளாஸுக்கு போகிறது கிடையாது. நான் அகெயின் சொல்கிறேன், ஒரு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன, ஒரு ஏற்றுமதி வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஏற்றுமதி தொழிலில் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு ஃபாரின் நபருடைய உதவி தேவை. அந்த நாட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது இருந்தால் தான் உங்களுக்கு ஏற்றுமதி தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை நீங்களாவது நேரடியாக போயிட்டு வரக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு மனிதனாக இருக்கணும். ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் நான் இங்கே கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இங்கே ஆன்லைன்லேயே நான் B2B மூலமாக பையர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், சோஷியல் மீடியா மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் அவ்வளோ ஈஸியாக நமக்கு அந்த ஆர்டர் கிடச்சிடாது. இதை நீங்கள் நல்லா மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் காலை வைக்கணும். அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் ப்ராடக்ட் செலெக்ஷன். என்ன ப்ராடக்டை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களால் ஃபாரினில் இறக்குமதியாளரை கண்டுபிடிக்க முடியுமா, ஆல்ரெடி உங்களுக்கு ஃபாரினில் ஏதாவது கான்டாக்ட் இருக்குதா அந்த நாட்டில், இல்லை நீங்களே நேரடியாக அந்த நாட்டுக்கு போக முடியுமா, அங்கே பையர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த மார்க்கெட்ஸ்லாம் நல்லா தெரியுமா, அந்த ப்ராடக்ட்டு அங்கே கட்டாயமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது, இந்தியன் ப்ராடக்ட்டு நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் விலைகள், அது என்ன விலையில் அங்கே சேல்ஸ் ஆகுது, என்ன விலையில் இம்போர்ட் ஆகுது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அந்த ப்ராடக்டை, இந்தியாவில் இருக்கிற அந்த ப்ராடக்டை நீங்கள் அப்ராடுக்கு அனுப்பும்போது அந்த ஃப்ரைட் ரேட்லாம் ஆட் ஆகி அந்த ப்ராடக்ட்டு அங்கே சேல்ஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா, இப்படின்னு நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா, ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருக்கும். எதையுமே ஸ்டடி பண்ணாமல் நான் சும்மா கிளாஸுக்கு போகிறேன், நேராக போய் ஒரு கிளாஸில் போய் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நான் ஏற்றுமதி தொழில் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு கிளாஸுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் போய் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு வருவாங்க, அண்ட் தென் ரெஜிஸ்டர்லாம் பண்ணிடுவாங்க.
ஐயு கோட் எடுத்துருவாங்க. என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கோ எல்லாம் பண்ணிடுவாங்க. வெப்சைட்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ப்ராடக்ட்ஸையும் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. வெப்சைட்டையும் ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ஆன்லைனில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, பையரை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க. B2B மூலமாகவும் சர்ச் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இது கிளிக் ஆகிருக்காது. ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு ஆர்டர்ஸும் கிடைக்காம போயிருக்கும். அப்போது இந்த மாதிரி வழியில் அவ்வளோ ஈஸியாக நம்ம பையர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியாது. அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, ஏற்றுமதி தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல ஒரு முடிவு எடுக்கணும். கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு எடுக்கணும். இதில் நம்ம இறங்கலாமா வேண்டாமான்ட்டு. அண்ட் தென் அந்த உங்களுக்கு இப்போ ஒருவேளை உங்களுக்கு இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, ஸ்டடி பண்ணுறீங்க, ஒரு பொருளை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு நாடையும் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க. அந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு நபரும் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் அந்த ப்ராடக்டை அதோடைய ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு 100% தெரியுது. இந்த ப்ராடக்ட் இந்தியாவிலேருந்து தான் வருது, நிறையா வருது. விலைகளும் நம்மளையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸுக்கு நம்மளுமே அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும் இங்கேருந்து அப்படின்றத நீங்கள் இப்போது ஸ்டடி பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கிற அந்த இம்போர்ட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸில் நீங்கள் இறங்கலாம். அந்த இம்போர்ட்டர்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, நீங்கள் இந்தியன் எம்பசி இருக்குது, நம்ம இந்தியன் தூதரகங்கள் இருக்குது. அந்த தூதரகங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு மெயில் அனுப்பி கேட்கலாம். இந்த மாதிரி நான் இந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறேன். எனக்கு உங்கள் லிஸ்ட் ஆஃப் பையர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி என்னுடைய கிளைண்ட்டு கூட ஒருத்தங்களுக்கு ஜெர்மன் எம்பசியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜெர்மனில் இருக்கிற இந்தியன் எம்பசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் பையர்ஸை அனுப்பி வச்சுருக்காங்க அவருடைய ப்ராடக்ட்டுக்கு. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலான்னா கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்படி தானே? இப்போ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி நான் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நாங்கள் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண எங்களால் முடியும், நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த ஃபாரினில் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய காண்டாக்டையும் சேர்த்து அந்த மெயிலில் நீங்கள் போடணும். அப்போது அவங்களுக்கு என்ன ஒரு ட்ரஸ்ட் வருது அப்படின்னா, ஓ நம்ம கண்ட்ரிலே இந்த நபர் அவங்களுடைய ஒரு பர்சனுமே இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உணர்வு அவங்களுக்கு வருது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மெயில் பார்த்துட்டு அவங்க உங்கள்கிட்ட அந்த விலைகள்லாம் பேசுவாங்க. நீங்கள் அந்த விலைகள்லாம் அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா, நீங்கள் சடனாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் வர மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அது ஒன்றும் பெரிய ரொம்ப டிலேலாம் ஆகக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கிடையாது. ஜிஎஸ்டி இருந்தால் போதும். மற்றது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு குயிக்காகவே நம்ம முடிச்சிடலாம். நம்ம ரொம்ப ஒரு லாங் லென்த்தி ஒரு ப்ராசஸ் கிடையாது. மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம்னா எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் நல்லா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கண்ட்ரியில் அந்த ப்ராடக்ட்ஸ் அதிக அளவில் மூவ் பண்ணணும், அப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு தான் இந்த வேலையிலே நீங்கள் இறங்கணும். அப்போது இப்போது அந்த பையர்கிட்ட இப்போ நீங்கள் ஒன் டைம் நீங்கள் இப்போ ஷிப்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது அகைன் நீங்கள் வேறு இடத்துலையும் ட்ரை பண்ணலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபர்தராக நீங்கள் வெப்சைட்டுக்கெலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெப்சைட் அப்படின்றது நீங்கள் முன்னாடி பண்ணாலும் சரி தான், இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாலும் சரி தான். பட் ரூட் என்ன அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் பெஸ்ட்டு ரூட்டு பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இதை விட்டுட்டு நம்ம வெறும் ஆன்லைன்லேயே உட்காந்துட்டு B2B மூலமாக எதுவுமே இல்லாமல், ஃபாரின் கான்டாக்ட் எதுவுமே இல்லாமல் உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயமாக அது ஈஸி கிடையாது. பட் இட் இஸ் பாசிபிள். யூ கேன் கெட் அன் ஆர்டர் எடுக்க முடியாதுன்னா கிடையாது. இட் இஸ் பாசிபிள், பட் இட் இஸ் நாட் ஈஸி. இதை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்றுமதி வகுப்புக்கே போகணும். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியாது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா, நீங்கள் தேவையில்லாமல் என்ன செய்ய மாட்டீங்கன்னா, உங்கள் நேரத்தை வீணடிச்சுட்டு ஏதோ ஒரு கிளாஸுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ன பண்ண மாட்டீங்கன்னா, வந்ததுக்கப்புறமா அதை ஒரு முயற்சிகளை எடுத்து அதுக்கப்புறம் ஒரு தோல்விகள் நீங்கள் சந்திக்கிறதுக்கு பதிலாக, நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்துருந்தீங்க, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, கட்டாயமாக நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. உங்களுடைய டைம் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கிடுவீங்க, உங்களுடைய மணியை நீங்கள் சேவ் பண்ணிக்கிடுவீங்க. இந்த வீடியோவை பார்க்குற பல மக்கள், அதாவது மெயினாக இந்த ஏற்றுமதி
பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஆஹ் ஆஹ் நம்ம சேனலில் நான் நிறையா வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதுவும் மெம்பர் ஒன்லி வீடியோஸை மோர் தேன் 70+ வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்து ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கலாம். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.